Hi everyone, this is Radhina. Welcome to Radhina Quants. So இன்னைக்கு செஷன்ல RQ series prelims session 8 நம்ம பார்க்க போறோம். ஸோ 7 செட் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த 8th செட் பார்த்தீங்க அப்படின்னா SBI PO and IBPS PO லெவல் கொஷின். SBI PO and IBPS PO லெவல் கொஷின் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், சரியா? ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், மெயின்ஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு இதுலேருந்து நிறைய கற்றுக்குவீங்க. ஏன்னா நான் சால்வ் பண்ணும்போதே ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருந்துச்சு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் சம்ஸை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க. A to Z சீரீஸை பார்த்துட்டு இந்த சீரீஸ் நான் போட்டுகிட்டே இருக்கேன், லைஃப் லாங் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொண்டு போகிறேன். இந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க, சரியா? ஸோ இந்த 7 செஷன் பார்க்குறதுக்கு முன்னாடிக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் நடத்துகிற இந்த கொஷின்ஸ் மிக்சடாக எடுத்து பார்த்துட்ருக்கோம். எப்போவுமே ஒரு டாப்பிக்கை நீங்கள் மிக்சடாலாம் எடுத்து ஒரு டாப்பிக்கில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் டாபிக் வைஸ் எடுத்து பேசிக்லேருந்து கற்றுக்கணும், டைப்பாக கற்றுக்கணும், சரியா? அதுக்கு தான் இந்த கோர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நான் கோர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்லேருந்து நடத்தி டைப்பாக நடத்திருக்கேன். இங்கே செஷனில் நம்ம மிக்சடாக வேறு டாபிக்ஸ்லேருந்து லெவல் ஆஃப் கொஷின் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது புரியணும்னா தவறாமல் எல்லாரும் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 60 டேஸில் கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த 60 டேஸ்க்கான ஸ்கெடியூல் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், சரியா? ரதினா குவான்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த கோர்ஸை 60 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த சீரீஸில் இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் மெயின்ஸ் லெவல் 100 செட்டு கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ரெண்டும் காம்போ பேக்காகவும் இருக்குது, TNPSC கோர்ஸும் இருக்குது. இப்போ நம்ம சம்ஸ்குள்ளே போயிடலாம். இந்த ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் செஷனோட ஒர்க் அவுட் சம். நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. சால்வ் பண்ணுவோமா? A started a business with ₹45,000. After 4 months A வந்து என்ன பண்ணுறாங்க, 45,000ல் பண்ணுறாங்க. அடுத்து அவர் 60,000, ஓகே 45,000. B வந்து 60,000 இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த இயர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் their profit is 250. their profit share of A is greater than B. ஓகே, ஸோ ரெண்டு பேருமே யார் ஆஃப்டர் 4 months தான் பி ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ இவங்க 12 monthsக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இவங்க 8 monthsக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ப்ராஃபிட் ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ப்ராஃபிட் ரேஷியோ என்ன பண்ணுறது, 3 கட் பண்ணிக்கலாம். 4 ஆல் கேன்சல் பண்ணால் 2 times, இங்கே 3 times, 3 வச்சு கேன்சல் பண்ணால் இங்கே 15 times, இங்கே 20 times. அவ்வளோதான், வேறு எது வச்சு கேன்சல் பண்ண முடியுமா? இங்கே 3 times, 4 times. ஸோ 3 3s are 9, 8. 9:8ன்ற ரேஷியோ தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் ரேஷியோ. இப்போது த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் ப்ராஃபிட் இஸ் 250. இந்த ப்ராஃபிட்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பார்ட், ஒரு பார்ட் வந்து 250. இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த டோட்டல் ப்ராஃபிட் கேட்குறாங்க. டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ இங்கே பாருங்கள், இது 9x இது 8xன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 1x. 1xோட வேல்யூ 250. இப்போ ரெண்டும் சேர்த்தா நமக்கு 17xோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 25 இன்ட்டு 250 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, இன்ட்டு 250 ஆயிருக்கு. ஸோ அப்போ இதையும் நீங்கள் 250ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அப்போது 25 இன்ட்டு 17 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், 4250. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, வெரி குட். அவ்வளோதான், சிம்பிள். ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பார்ட் வேல்யூனா 17 பார்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்றைக்கான ஒர்க் அவுட் சம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா PO லெவல், SBI PO IBPS PO லெவலில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது லாஸ்ட் சம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 80th சம். இதுதான் உங்களுக்கு ஒர்க் அவுட் சம். இதுக்கான ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் பின்னாடி திரும்ப தான் பிளர் ஆகுதா, இல்லை ஆட்டோ ஃபோக்கஸ், வெயிட். இப்போ ஓகே நினைக்கிறேன். ஓகே, இது இன்னைக்கான ஒர்க் அவுட் சம். இதுக்கான ஆன்சரை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னைக்கான ஃபஸ்ட்டு சம்குள்ளே போயிடலாம், சரியா? கொஷின் நம்பர் 71. A seller marked the price of an article 25% above its cost price. Okay,
என்ன பண்ணுறாங்க, ஒரு செல்லர் வந்து காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 25% உயர்த்தி மார்க்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரியா? அப்போது சிபியிலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 25% இன்க்ரீஸ் பண்ணி எம்பி கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அடுத்து பாருங்க, he gives 2 successive discount of 10%. திரும்ப இந்த வேல்யூலேருந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு செல்லிங் ப்ரைஸ் வச்சுருந்துருப்பாங்க. திரும்ப இந்த செல்லிங் ப்ரைஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க, அகைன் ஒரு சக்ஸசிவ்னா இதுதான், சக்ஸசிவாக 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறதுனா ஃபஸ்ட்டு ஒரு 10% கண்டுபிடிச்சி அதை மைனஸ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த செல்லிங் ப்ரைஸ்லேருந்து அகைன் ஒரு 5% டிஃப்ரென்ஸ் கொடுத்து அடுத்து ஃபைனலாக ஒரு செல்லிங் ப்ரைஸ்க்கு விற்கிறாங்க. இதுதான் ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ். Okay, respectively when he sold the article. If the profit earned after selling the article is rupees 165. அப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸ்க்கும் இந்த செல்லிங் ப்ரைஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் 165 சொல்கிறாங்க. தென் ஃபைண்ட் த 45% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ். இங்கே இருக்கு மார்க்கெட் ப்ரைஸ், இந்த மார்க்கெட் ப்ரைஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி இதோட 45% என்னன்னு சொல்லணும். சரியா? ஸோ இது நான் சொன்ன மாதிரி பிஓ லெவல் ப்ரிலிம்ஸ்லலாம் கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்பாங்க, இது கொஞ்சம் கஷ்டம் தான், இதை நீங்கள் மெயின்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போது இதை நீங்கள் வேறு எந்த மெத்தடில் பண்ணாலும், சக்ஸசிவ் மெத்தடில் போட்டாலும் சரி, இல்லை எப்படி போட்டாலும் சரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை ரேஷியோ மெத்தடில் போடுங்க. அதாவது ஒரே ஒரு பொருள், ஒரே ஒரு விலை அல்லது ஒரே ஒரு வேல்யூ, இந்த வேல்யூவில் சக்ஸசிவாக இப்படி 3 டைம்ஸ் அப்ளை பண்ணிட்டே போகிறாங்கன்னா இந்த வேல்யூக்கும் ஒரு ரேஷியோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ், 25%. 25%னா என்ன, 1/4. அப்போது ஃபஸ்ட்டு 4ன்னு இருந்த ப்ரைஸை 1 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணி 5ன்னு மாற்றுவாங்க. சரியா? இப்போது இப்படி இருந்த ப்ரைஸ் இப்போ இப்படி ஆயிடுச்சு. ஓகே, செகண்ட் என்ன ஆகுதுன்னா, இந்த ரேஷியோ பாருங்க, மார்க் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் 10% டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் என்ன, இது வந்து இன்க்ரிமெண்ட்டுப்பா, அதனால இன்க்ரீஸ் பண்ணோம். டிஸ்கவுண்ட் என்ன, 10%க்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எழுதுங்க, 1/10. ஓகே, இப்போ 10ல் ₹1 கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இதுக்கான ரேஷியோ என்னன்னா 10:9ன்னு போடணும். ஏன் புரியுதா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கேருந்து ₹10 நமக்கு வந்து மார்க் ப்ரைஸாக இருந்துச்சுன்னா ₹1 டிஸ்கவுண்ட் பண்ணி ₹9க்கு செல்லிங் ப்ரைஸ் 1ஆக மாறிட்டு இருக்கும். அடுத்து பாருங்க, அடுத்து ஃபைனலாக 5% டிஸ்கவுண்ட். ஸோ இதுவும் டிஸ்கவுண்ட் தான், மைனஸ் பண்ணணும். 5% என்ன வரும், 1/20 வரும். இல்லை உங்களுக்கு தெரியல, டைரெக்டாக தெரியலனா 5/100 போட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க, 1/20. ஸோ ₹20 இருக்கிற ஒரு பொருளை ₹1 மைனஸ் பண்ணி ₹19 கொடுப்பாங்க. இப்போது இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி நீங்கள் ரேஷியோ எடுத்தீங்கன்னா அந்த ரேஷியோ தான் காஸ்ட் ப்ரைஸ்க்கான ரேஷியோ அண்ட் செல்லிங் ப்ரைஸ்க்கான ரேஷியோ. ஓகே, இப்போது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இதெல்லாம் எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன், இங்கே இதெல்லாம் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். பட் ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த வேல்யூவையும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? இதையும் கேன்சல் பண்ணுறது ஒன்று தானே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை 1 டைம், இதை 4 டைம் கேன்சல் பண்ணுறேன். ஓகே, வேறு இது வச்சு கேன்சல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அவ்வளோதான், ஒரு இது மட்டும் தான் கேன்சல் பண்ண முடியாது. அதாவது இந்த 5 வந்து இது கூட நான் 4ன்னு கேன்சல் பண்ணுறேன். இந்த 5ஐ 10ஐ கூட கேன்சல் பண்ணலாம். ஃபைனலாக என்ன ரேஷியோ கிடைக்கும் பாருங்கள். என்ன ரேஷியோ, 4 × 4 16, 160. 160 is to 9 × 19. ஸோ 90, 81, 171. ஓகே, இது புரியுதா? இதுதான் ஸ்டார்டிங் ப்ரைஸ், இது ஃபைனல் ப்ரைஸ். ஒரு வேல்யூவில் கண்டினியூஸாக ஒரு பர்சன்டேஜை நம்ம அப்ளை பண்ணிட்டே வந்தோம்னா அந்த ஃபஸ்ட் இருக்க வேல்யூக்கும், இது என்னது, ஃபஸ்ட் இருக்க வேல்யூ சிபி, ஃபைனல் இருக்க செல்லிங் ப்ரைஸ் SP2 சொல்கிறோம்ல அது. ஸோ இது 160 பார்ட்னா இது 171 பார்ட் இருக்குமா? புரியுதா? இது 160x இது 171x. எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? 11x. ஓகே, இது 160x எடுத்துக்கோங்க, இது 11x எடுத்துக்கோங்க, சாரி 171x எடுத்துக்கோங்க. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 11x. இந்த 11xோட வேல்யூ தான் 165. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? 165 11ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 15. அப்போது எக்ஸ் வேல்யூ 15 தெரிஞ்சிருச்சு. நமக்கு என்ன கேட்குறாங்க? 45% ஆஃப் த மார்க் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. டைரெக்டாக நீங்கள் போய் இங்கே 10 பார்ட்டில் போய் அப்ளை பண்ணிடக்கூடாது. சரியா? இப்போது எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சுன்னா காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சி அதுலேருந்து மார்க் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ எக்ஸ் வேல்யூ 15னா காஸ்ட் ப்ரைஸ் என்ன இருக்கும்? சிபி என்ன இருக்கும்? 160 × 15ன்னு வருமா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 1000 வெயிட் 160 தான் வந்துச்சா? ஓகே, 1600 ஒரு 800 சேர்த்தோம்னா 2400 வரும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு என்ன கிடச்சிருச்சு? 2400 rupees கிடச்சிருச்சு. புரிஞ்சதா? இந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா ரொம்ப சிம்பிள்.
ஃபஸ்ட்டு இருந்த வேல்யூக்கும் ஃபைனலாக அப்ளை பண்ணி வந்ததுக்கு அப்புறமா இருக்க ரேஷியோ. ஸோ ஒரு பார்ட்டோட வித்தியாசம் தான். இப்போ செல்லிங் ப்ரைஸ்க்கும் ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம்? காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். செல்லிங் ப்ரைஸ் தான் கிரேட்டராக இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் 11x, அதுதான் 165. ஸோ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், அதுலேருந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு 45% ஆஃப் மார்க் ப்ரைஸ் கேட்குறாங்க. அப்போ மார்க் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. மார்க் ப்ரைஸ்ன்றது என்ன? இதுலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணி மார்க் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? 25% இன்க்ரீஸ் பண்ணி மார்க் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 25% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் 25% வேல்யூ எவ்வளோப்பா? 2400ல் 25% வேணும்னா 2 தடவை ஹாஃப் எடுங்க. 1200 அண்ட் 600 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? 3000 ருபீஸ்னு மார்க் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதோட கொஸ்டின் முடிஞ்சா? இன்னும் முடியல. என்ன கேட்குறாங்க? ஃபைனலாக 45% ஆஃப் 3000 என்னன்னு சொல்லணும். சரியா? ஸோ என்ன பண்ணிக்கோங்க, 45% எப்படி கண்டுபிடிக்கலாம்? 50% மைனஸ் 5%. 30,000ல் 50%ன்றது 1500. 1500ல் 10%ன்றது 5% தான் நான் கேட்குறாங்க. ஸோ 150 வரும். 1500 மைனஸ் 150 1350. இல்லைனா இது ஒரு டைம் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஒரு பர்சன்டேஜ் 2 0 கேன்சல் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1350 கிடைக்கும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ டெஃபினட்டாக இது ஒரு பிஓ லெவல் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின், இல்லைனா நீங்கள் ஐபிபிஎஸ் கிளர்க்கோட மெயின்ஸ் கொஸ்டினாக எடுத்துக்கலாம். ஸோ ரேஷியோஸ் வச்சு ஒரு பார்ட் எவ்வளோ, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, மார்க் ப்ரைஸ் எவ்வளோ, அதில் 45% ஆஃப் மார்க் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இஸ் இட் கிளியர்? ஸோ ஒரு கொஷினுக்கே நமக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. செகண்ட் கொஷின், இன்னைக்கு எல்லா கொஷினுமே இப்படி தான் இருக்க போகுது பாருங்க. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 72nd. 12 years ago, வெயிட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 12 years from now, the ratio of age of Ganesh and Leela will 6:5. அப்போ Ganesh and Leela after 12 years, 12 years after, from now சொல்லிட்டாங்கல்ல, என்ன ரேஷியோல இருக்காங்க? 6:5. தட் இஸ் இவங்க 6x இவங்க 5x. அப்போ இதுலேருந்து இவங்களோட ப்ரெசன்டேஜ் சொல்லிடலாமா? ப்ரெசன்டேஜ் என்ன கிடைக்கும்? 6x மைனஸ் 12. ஏன்னா இது வந்து இங்கேருந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க ஏஜ். அப்போ 12 இயர்ஸ்லேருந்து பின்னாடி பேக்கில் வந்து ப்ரெசன்டேஜ் சொல்கிறோம். அப்போது 6x மைனஸ் 12ன்றது கணேஷோட ஏஜ் ஆகும், 5x மைனஸ் 12 லீலாவோட ஏஜ் ஆகும் நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஏஜ் ஆஃப் லீலா ஆஃப்டர் 10 years. 10 வருஷத்துக்கு அப்புறம் லீலாவோட ஏஜ் என்ன இருக்கும்? இங்கே இருக்கு லீலாவோட ஏஜ். ஸோ 5x மைனஸ் 12ன்றது ப்ரெசன்டேஜ். சரியா? லீலாவோட ப்ரெசன்டேஜ். பட் இங்கேருந்து என்ன சொல்கிறாங்க? 10 years. ஆஃப்டர் 10 yearsனா ப்ரெசன்டேஜ்லேருந்து ஒரு 10 நீங்கள் மைனஸ் பண்ணணும். இல்லைனா 12 இயர்ஸ்லேருந்து ஒரு 2 வருஷத்தை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 years ஆஃப்டர் தெரிஞ்சிடும். சரியா? ஏன்னா இது 12 வருஷத்துக்கு அப்புறம், இதே 10 வருஷத்துக்கு அப்புறம் வேணும்னா இதுலேருந்து 2 years மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 10 yearsக்கு அப்புறம் தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் ப்ரெசன்டேஜ்லேருந்து நான் வந்து 10 ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம்ன்றாங்க. அப்போ ப்ரெசன்டேஜ்லேருந்து நான் 10 ஆட் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்கா? வில் பி 40% மோர் தேன் த ஏஜ் ஆஃப் கணேஷ் 4 years எகோ ஏஜ். கணேஷோட 4 years எகோ ஏஜ் கண்டுபிடிங்க. கணேஷோட ப்ரெசன்டேஜ் எவ்வளோ? 6x மைனஸ் 12. 4 years எகோனா -4 ஆகும். இதை மாதிரி 40% மோர். அப்போ இது 100னா இது நமக்கு என்ன இருக்கும்? 140. இது 7னா இது 5ன்னு இருக்கும். புரியுதா? இது ரெண்டுக்கும் ரேஷியோ. ஓகே, இப்போ இந்த வேல்யூ என்னவா மாறும்? 5x மைனஸ் 2ன்னு வரும், டிவைடட் பை இந்த வேல்யூ 6x மைனஸ் 16ன்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 7/5. இந்த ஸ்டெப் புரியுதான்னு பாருங்க. லீலாவோட ஏஜ் ப்ரெசன்டேஜ் ப்ளஸ் 10 years. ஓகே, அதுக்கும் கணேஷோட ப்ரெசன்டேஜ் -4 years. இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா 7:5 வரும். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இனி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ஸோ 25x மைனஸ் 10 விச் இஸ் ஈக்குவல் டு 42x மைனஸ் 112. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 25x அந்த பக்கம் போயிடும். ஸோ 42xல 25x போச்சுன்னா 17x வருமா? 17x மைனஸ் 112 அந்த பக்கம் போயிடும், ப்ளஸ் 112ன்னு. 112லேருந்து இது போச்சுன்னா 102. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 102/17னா 17 6 டைம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 102 கிடைக்கும். அப்போ எக்ஸ் வேல்யூ 6ன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்மகிட்ட என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்ப்போம். ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் லைலா. இது லீலா இல்லை லைலா. சரியா? நமக்கு கொடுத்தது லீலா. இப்போ யாரும் லைலான்னு ஒருத்தவங்களை கொண்டு வராங்க. whose age is 25% more than sum of percentage of கணேஷ் அண்ட் லீலா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கணேஷ் அண்ட் லீலாவோட ஏஜ் கண்டுபிடிச்சி அவங்களோட சம் கண்டுபிடிச்சி அதில் 25% மோர் தேன் த லைலா ஏஜ். ஓகே, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கணேஷ் ஏஜ் என்னது? கணேஷோட பர்சன்டேஜ் என்ன வச்சுருக்கோம்? 6x மைனஸ் 12ன்னு வச்சுருக்கோம். கரெக்டாக?
ஸோ 36 - 12 24 ஆகும். ஸோ கணேஷோட பர்சன்டேஜ் 24. லீலாவோட பர்சன்டேஜ் என்ன வச்சுருக்கோம்? இதான் பர்சன்டேஜ் 5x - 12. ஸோ எக்ஸ் வேல்யூ 6. ஸோ 30 - 12னா 18. அப்போ இவங்க ரெண்டு பேரோட ஏஜோட சம் என்ன கிடைக்கும்? 42. ஸோ இது ரெண்டு பேர் ஏஜோட சம். இதை விட 25% லைலா வந்து மோர் தானா? சரியா? 25% மோர் தான் சொல்லிட்டாங்க. அப்போ இதோட 25% கண்டுபிடிங்க. ஒரு வேல்யூட 25% வேணா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? 4 ஆல் டிவைட் பண்ணும், இல்லைனா 2 தடவை ஹாஃப் எடுக்கணும். ஸோ 21 10.5 கிடைக்கும். ஓகே, 25%. அப்போ இந்த 10.5 அதிகம். இது 4.2 இல்லைப்பா, 42. 42 கூட 10.5 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 52.5. ஆப்ஷன் A is the right answer. 52.5. Is it clear? இதுவும் இதெல்லாம் நீங்கள் வந்து ஷார்ட்கட்டில் எதுவும் இருக்கா? இந்த மாதிரி கொஷினுக்குலாம் நீங்கள் ஷார்ட்கட்டே அப்ரோச் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல நீங்கள் ஷார்ட்கட் என்னன்னு யோசிப்பீங்க. இதில் ஷார்ட்கட்னா என்ன? இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப் பண்ணுறோம்ல, ஒரு வேல்யூட 25% வேணும்னா இப்படி பண்ணுங்க, அதுக்கப்புறம் அடிஷன் ஷார்ட்கட்டு, இந்த மல்டிப்ளிகேஷன், இதுதான் ஷார்ட்கட்டு. இந்த கொஷினுக்கு டைரெக்டாக ஒரு ஸ்டெப்பில் ஆன்சர் பண்ணுற ஷார்ட்கட்லாம் யாராவது சொன்னாங்கன்னா அது அப்படியெல்லாம் எதுவும் எந்த கொஷினுமே மெயின்ஸ் லெவல் கொஷின் எல்லாம் ஏதாவது ஒரு ஸ்டெப் வேணால் எங்கேயாவது ஷார்ட்கட்டை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இப்படி நீங்கள் இந்த ப்ரொசீஜரை பண்ணலாம். இல்லைன்னா இதை நீங்கள் என்ன பண்ணலாம்? விச் இஸ் ஈக்குவல் டு 140% ஆஃப்னு எடுத்துக்கலாம். இந்த 5x - 12 + 10 ஈக்குவல் டு 140% ஆஃப் 6x - 12 - 14. இப்படி எடுத்துட்டு இந்த 140%-ஐ 140/100 போட்டு 7/6 அப்படி வேணால் ஏதாவது ஸ்டெப்ஸை ஆல்டர் பண்ணி வேணால் பண்ணலாமே தவிர டைரக்ட் ஷார்ட்கட்லாம் இந்த மாதிரி கொஷினுக்கு இருக்காது. மெயின்ஸ் லெவலாக இருக்கட்டும், இல்லை பிஓ லெவல், ப்ரிலிம்ஸ் லெவல் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் சம்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாக பண்ணி பழகுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? இன்னைக்கான 73rd கொஷின் பாருங்க. கொஷின் நம்பர் 73. ரைட், ஓகே. Krishna invested a certain sum of money at 8% simple interest. இங்க பாருங்க, certain sum of money principal நமக்கு தெரியல. 8% simple interest, rate of interest for 4 years and received an interest of 384. அப்ப 384ன்றது என்ன? அவங்களுக்கு கிடைச்ச simple interest for 4 years. ஓகே, இங்க பாருங்க, 4 வருஷத்துக்கு 4 இயர்ஸுக்கு எவ்வளோ? 384. நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 இயரோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோப்பா? 8%. அப்போ 4 இயர்ஸ்க்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கும்? 4 × 8 32% இருக்குமா? இந்த 32% வேல்யூ தான் 384. அப்போ 1% வேல்யூ என்ன இருக்கும்? 32%னா 1 டைம் 2 டைம் 12. 1% வேல்யூ 12னா நமக்கு பிரின்சிபல் வேணும்னா என்ன பண்ணணும்? 100% வேல்யூ சொல்லணும். அப்போ என்ன ஆகும்? 1200 ஆகும். ஸோ இதுதான் நமக்கு பிரின்சிபல். ஒரு லைன்லேயே நம்மளால பிரின்சிபல் கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு. இஃப் த சேம் அமௌண்ட் இஸ் இன்வெஸ்டட் அட் W% per annum. இப்போ இந்த 1200 கொண்டு போய் 12% per annum, சாரி W% per annum, அந்த W தெரியாது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல போய் இன்வெஸ்ட் பண்றாங்களாம். அப்படி பண்றனால காம்பவுண்டட் ஆனுவலி. ஓகே, ஃபார் 2 இயர்ஸ். ஓகே, ஸோ இந்த அமௌண்ட் இப்போ பிரின்சிபல் ஆயிடுச்சு. இப்போ சிஐல போய் 2 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்படி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 675 ருபீஸா. ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற சிஏ எவ்வளோ? 675. அப்படின்னா டபிள்யூவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது என்னது? பிரின்சிபல் இருக்கு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. அப்போது டு ஃபைண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு டைப்பே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட A to Z சீரீஸில் போட்டிருக்கேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், நான் என் கோர்ஸ் ப்ரொமோட் பண்ணுறேன்றதுக்காகலாம் இல்லை, சீரியஸாக அந்த A to Z சீரீஸில் இருக்க பேசிக்கை ஃபுல்லாக நீங்கள் ஸ்ட்ராங் ஆனீங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அதில் நான் டைப்பாக பிரிச்சிருப்பேன். நான் நடத்திருக்க அந்த ஃப்ளோலையே நீங்கள் டாப்பிக்கில் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒவ்வொரு பாயிண்ட்டும் சொல்லும்போது அதெல்லாம் அங்கே டீட்டெயில்டாக பேசிக் கான்செப்டாக நடத்திருப்பேன். இந்த மாதிரி ஒரு பிரின்சிபல் கொடுத்து ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்கன்னா என்ன பண்ணணும்னு டு ஃபைண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு டைப்பே நடத்திருப்பேன். சரியா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பிரின்சிபல் விசஸ் அமௌண்ட் எழுதி ரேஷியோ கன்வெர்ட் பண்ணணும். சரியா? பிரின்சிபல் எவ்வளோ? 1200. அமௌண்ட் அப்படின்றது என்ன? இது ரெண்டும் சேர்ந்தது. சாரி, இது ரெண்டும் சேர்ந்தது, பிரின்சிபலும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்தது. அப்போ என்ன கிடைக்கும்? 1875 கிடைக்குமா? 1200 கூட 675 ஆட் பண்ணிங்கன்னா 1875 இருக்கும். ஸோ இது வந்து 2 இயர்ஸ்க்கான ரேஷியோ. ஓகே, இதை நீங்கள் 1 இயர் ரேஷியோவாக மாற்றணும்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்படி இது பார்த்தீங்கன்னா இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா? இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை. இதுக்கு டைரெக்டாக நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அப்போது இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி
ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரேஷியோவாக கொண்டு வர முடியும். அப்படி தான் கொடுப்பாங்க வேல்யூ. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரியா? அதான் 1 இயர்க்கான ரேஷியோவாக கிடைக்கும். அதுலேருந்து நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட முடியும். அப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், 5 வச்சு கேன்சல் பண்ணுறேன். பார்த்தோன்னா நமக்கு தெரியுது 5ஆல் கேன்சல் ஆகும்னு. நான் 5 வச்சு கேன்சல் பண்ணேன்னா 2 டைம்ஸ் 4 டைம்ஸ் 0 டைம். இங்கே 3 7 5 அகெயின் 5ஆல் கேன்சல் ஆகும். 5ஆல் கேன்சல் ஆச்சுன்னா இது என்ன கிடைக்கும், 48ன்னு கிடைக்கும். இது 5ஆலனா 75ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இது என்ன ஆகும், 3ஆல் கேன்சல் ஆகும், 16 and 25. இப்போ பாருங்கள், இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக ஒரு ரேஷியோ கிடச்சிருச்சு. இது 2 இயர்ஸ்க்கான ரேஷியோ 16:25. இதுலேருந்து நீங்கள் 1 இயர் ரேஷியோக்கு மாற்றணும். ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது பெர் ஆனம்னு சொல்லுவோம். அதனால 1 இயர் ரேஷியோக்கு நீங்கள் மாற்றிக்கணும். 1 இயர் ரேஷியோனா என்ன பண்ணணும், இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. ஸோ 4:5. ஸோ இதுதான் 1 இயர்க்கான ரேஷியோ. இதுக்கு என்ன அர்த்தம், பிரின்சிபல் 4 ரூபாயா இருந்தால் அமௌண்ட் வந்து 1 ரூபாயா இருக்கும். அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 1 ரூபா. அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இவ்வளோ பிரின்சிபலுக்கு இவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா 100க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரியா? இது ஃபார்முலாலாம் கிடையாது, கான்செப்ட். 4 ரூபாய்க்கு 1 ரூபா நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்கு. அப்போது 4ல் 1ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ், 25%. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, 4ல் 1ன்றது 25%. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இஸ் கிளியர்? ஸோ இந்த கான்செப்ட்லாம் புரியும்னா பேசிக் தெரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். நீங்கள் இன்னும் பிகினராக இருக்கீங்க, பேசிக்கே தெரியாது, நீங்கள் டேரெக்டாக இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா ஆப்டிடியூடே இவ்வளோ டஃப்பான்ட்டு போயிடுவீங்க. பட் ரொம்ப ஈஸிப்பா. பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு இது மாதிரி ஈஸி எதுவுமே கிடையாது. எனக்குலாம் அப்ளிகேஷன் சம்ஸ் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த சீரிஸ் பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கும் வந்து அப்ளிகேஷன் சம்ஸ்னால் ரொம்ப பிடிக்க வச்சிருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, சுந்தர் ஸ்டார்ட்ஸ் ரோயிங் ஹிஸ் போட் ஃப்ரம் பாயிண்ட் பி அகைன்ஸ்ட் ஸ்ட்ரீம் ஃபார் 30 minutes. இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு, கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் டாப்பிக்லேருந்து என்ன பண்ணுறாங்க, சுந்தர்னு ஒருத்தவங்க பாயிண்ட் பி, இந்த தான் பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் போகிறாரு, எவ்வளோ நிமிஷத்துக்கு, 30 minutesக்கு எதில் போகிறாரு, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடில் போகிறாரு. சரியா? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட்லனா என்ன பண்ணியிருப்பாங்க, போட் ஸ்பீடை பின்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரீம் ஸ்பீடை எஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது என்னது, போட் ஸ்பீட், இது ஸ்ட்ரீம் ஸ்பீடுன்னு, ஸ்ட்ரீம் ஸ்பீட் இது பின்னு வச்சுக்கிறேன், இது எஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ என்ன ஸ்பீடில் போயிருப்பாங்க, பி மைனஸ் எஸ்ன்ற ஸ்பீடில் 30 minutesக்கு போனால் ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பாரா? சரியா? இது அப்ஸ்ட்ரீமில் அகெயின்ஸ்ட் த ஸ்ட்ரீம் சொல்லிட்டாங்க. திரும்ப இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன பண்றாரு, திரும்ப வராரு. திரும்ப வந்தா அதே 30 minutesக்கு தான் டிராவல் பண்றாங்க. இங்க பாருங்க, அண்ட் தென் கம்ஸ் பேக்வர்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரீம் நெக்ஸ்ட் 30 minutes. இந்த டைரக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரீம்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட்ல நெக்ஸ்ட் 30 minutes வராரு. மேலே போனால் அதே 30 நிமிஷத்துல தான் கீழே வராரு. ஆனால் அதே டிஸ்டன்ஸ் தான் டிராவல் பண்ணியிருப்பாரான்னு கேட்டால் கிடையாது. அவர் என்ன பண்ணியிருப்பார், டவுன் ஸ்ட்ரீம்ல வரும்போது இதே டைம்ல இதை விட அதிகமான டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருப்பாரு கண்டிப்பா. ஏன்னா டைம் சேமாக இருக்கும்போது ஸ்பீட் டிஃபர் ஆச்சுன்னா டிஸ்டன்ஸும் டிஃபர் ஆகும், கூடும். 30 நிமிஷம் அகைன்ஸ்ட் த ஸ்ட்ரீம் போகிற டிஸ்டன்ஸும் அதே 30 நிமிஷம் வெயிட் 30 minutes comes back in the direction of the stream. டவுன் ஸ்ட்ரீமில் வரதும் சேம் டிஸ்டன்ஸ் இருக்காது. இதே 30 minutes டவுன் ஸ்ட்ரீமில் வரும்போது அதிகமான தூரம் வருவார். அந்த பாயிண்ட்டை தான் டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ என்ன பண்ணியிருப்பாரு, இதே பாயிண்ட்ல வந்து இங்கே இருக்கு, இது டி பாயிண்ட், அதுதான் இங்கே வந்திருக்கு. இந்த டி பாயிண்ட்டுக்கு அவர் ரீச் ஆயிருக்காரு. இஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் டி இஸ் 12 kilometer. பிக்கும் டிக்கு இருக்க டிஸ்டன்ஸ் 12 kilometer. மற்றதெல்லாம் எனக்கு தெரியாது. சரியா? இந்த பாயிண்ட்டை நான் வந்து ஜஸ்ட் சீன்னு வச்சுக்கிறேன். ஓகே, சீன்னு வச்சுக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க, என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம். எஸ் வேல்யூ கேட்குறாங்க. ஓகே, இப்போ கான்செப்டுக்கு வாங்க. இவங்க கொஸ்டின்ல கொடுத்தது படி பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பி டிபி பிளஸ் பிசி, இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல் தானே. டிபி பிளஸ் பிசி ஈக்குவல் டு டிசி சொல்லலாமா? டிஸ்டன்ஸ் ரெண்டும் சேம் தானே, கரெக்டா? இப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன, டிபி 12ன்னு கொடுத்துட்டாங்க, டிபியோட வேல்யூ 12ன்னு கொடுத்துட்டாங்க. பிசியோட டிஸ்டன்ஸ் என்னப்பா, பிசியோட டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, டிஸ்டன்ஸ்னாலே என்ன, நமக்கு ஸ்பீட் இன்டூ டைம். ஓகே, இப்போ இந்த பிசியில் இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும், என்ன ஸ்பீடில் போயிருப்பாரு, அப்ஸ்ட்ரீமில் போகிறாரு. அப்ஸ்ட்ரீமோட ஃபார்முலா என்ன, பி மைனஸ் எஸ். அப்போது என்ன ஸ்பீடில் போயிருப்பாரு, பி மைனஸ் எஸ்ன்ற ஸ்பீடில் போயிருப்பாரு. அதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் என்ன, 30 minutes. 30ன்றது மினிட்ஸில் இருக்குது. யூஸ்வலாக மற்றது எல்லாமே கிலோமீட்டர் பெர் ஹவர், இதெல்லாம் கிலோமீட்டரில் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த 30 minutes நீங்கள் என்ன பண்ணணும், ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். 30/60 தட் இஸ் 1 time 2 time 1/2. அப்போது
இந்த பிசி டிஸ்டன்ஸ் என்ன? பி மைனஸ் எஸ் இன்டூ 1/2. இது புரியுதான்னு பாருங்க. ஓகே, டிபி பிளஸ் பிசி எழுதியாச்சா? நெக்ஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு டிசி. இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது? இதுல இருந்து என்ன பண்ணிருக்காரு? 30 minutes டிராவல் பண்ணிருக்காரு டவுன் ஸ்ட்ரீம்ல என்னது? பி பிளஸ் எஸ்ன்ற ஸ்பீட்ல. ஓகே, இங்க எழுதுறதுலாம் தெரியுதா? 30 minutes டிராவல் பண்ணிருக்காரு. என்ன ஸ்பீட்ல? பி பிளஸ் எஸ்ன்ற ஸ்பீட்ல. அப்போ இதோட டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு அகைன் ஸ்பீட் இன்டூ டைம். ஸ்பீட் என்னது? பி பிளஸ் எஸ். டைம் என்ன? 30 minutes. அப்போ இதை பாருங்க, பி பிளஸ் எஸ் 30 minutesனா ஹவரில் போடும்போது 1/2 ஆயிரும். அவ்வளோதான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி எஸ் வருதான்னு பாருங்க. இது 2 அன்னோன் இருக்கு, ஒரே ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா யூஸ்வலாக நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இதில் ஏதாவது சால்வ் பண்ண முடியுமான்னு, இதுதான் அவங்க கொடுத்ததுபடி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டோம். இதை ஏதாவது சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு. சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும்? இங்கே பாருங்களேன், இந்த பி மைனஸ் எஸ் 1/2 நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். பி பிளஸ் எஸ் இன்டூ 1/2. அதாவது இது என்னது? பி பிளஸ் எஸ் பை 2. இங்கே என்ன இருக்கு? பி மைனஸ் எஸ் பை 2. இதுதான் நமக்கு 12. இப்போ இதான் அந்த ஸ்டெப். நெக்ஸ்ட் 12 is equal to இங்கே 2 காமனாக எடுத்தீங்கன்னா பி பிளஸ் எஸ், இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு இருக்குது, இந்த பக்கம் வந்தால் மைனஸ்ன்னு மாறும். நல்லா கவனிங்க, உள்ள இல்லை, இங்கே ப்ளஸ் இருக்குல்ல, ப்ளஸ் பி பை எஸ், பி மைனஸ் எஸ் பை 2. இது அங்கே வரும்போது மைனஸில் மாறும், மைனஸ் பி மைனஸ் எஸ் பை 2 அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ இந்த மைனஸை வச்சு உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் பி ப்ளஸ் எஸ்ன்னு மாறிடும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? மைனஸ் பி ப்ளஸ் எஸ்ன்னு மாறும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இங்கே என்ன ஆகும்? ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆகும். 2s, இந்த 2 இங்கே 24 ஆகும். ஸோ அப்போ எஸ்ஸோட வேல்யூ 12. 24 பை எஸ் போட்டிங்கன்னா 12ன்னு கிடைக்கும். இஸ் இட் கிளியர்? 2s பை 2 போட்டாலும் ஓகே, எப்படினாலும் ஓகே, 24 தான் கிடைக்கும். இஸ் கிளியர்? அப்போ இது சால்வ் பண்ணால் நமக்கு எஸ் கிடைக்குது. நம்மகிட்ட ஸ்ட்ரீமோட ஸ்பீட் தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இது உங்களுக்கே இது எத்தனை பேருக்கு புதுசாக இருக்குது? நீங்கள் புதுசாக இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணுறீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தாங்க, அந்த டிஸ்டன்ஸை ஈக்குவேட் பண்ணிவிட்டு நம்ம தெரிஞ்ச வேல்யூஸில் அப்ளை பண்ணி எது கேன்சல் ஆகணும் கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 75th கொஸ்டின் பார்ப்போம். ஸோ டஃப்பாக இருக்குது பாருங்கள் எல்லா கொஸ்டினுமே. PO level question. 75th question பாருங்க. Average of 15 numbers is 84. இதெல்லாம் வந்து ரொம்ப calculative இருந்தது. இந்த question very calculative and also சின்ன careless mistake விட்டீங்கன்னா தப்பா வந்துரும் ஆன்சர். ஓகே, இது பாருங்க, average of 15 numbers is 84. அதாவது டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்கு? 15 நம்பர்ஸ் இருக்கு. இந்த 15 நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து 84 சொல்லிட்டாங்க. அப்போ சம் என்ன இருக்கும்? சம் ஆஃப் 15 நம்பர்ஸ் என்ன இருக்கும்? 15 நம்பர்ஸோட சம் 15 into 84 இருக்குமா? ஸோ என்ன கிடைக்கும்? 840 420 0 6 1260. அப்போ இந்த 15 நம்பர்ஸோட ஆவரேஜ் 84 சொல்றால, அந்த 15 நம்பர்ஸோட சம் வந்து எனக்கு 1260ன்னு கிடைச்சிடும். the average of last 5 number. இந்த இதுல last 5 numbers சம் என்ன இருக்கும்? last 5 நம்பர்ஸோட சம் 5 நம்பர்ஸோட ஆவரேஜ் 72.5 னா சம் வேணா என்ன பண்ணணும்? 5 into 72.5 போட்டுக்கணும். அப்போ போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 362.5 கிடைக்குமா? ஓகே, 362.5 கிடைக்கும். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் 7 நம்பர்ஸ். டோட்டல் 15 நம்பர்ஸ்ல லாஸ்ட் 5 போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் 7 நம்பர்ஸ் 4 5 6 7 ஃபர்ஸ்ட் 7 நம்பர்ஸோட சம் என்னவா இருக்கும்? ஆவரேஜ் வந்து 92.5. அப்போ சம் வேணா 7 into 92.5 போடணும். எஸ் 647.5 வருமா? இதோட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, 647.64 இல்லை 647.5ன்னு வரும். ஸோ இப்போ பாருங்க,
டோட்டலாக 15 நம்பர்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 7 அண்ட் லாஸ்ட்டு 5ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோ நம்பர்ஸ் போயிடுச்சு? 12 நம்பர்ஸ் ஆயிடுச்சு. 12 நம்பர்ஸோட சம் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ரிமைனிங் என்ன இருக்கும்? 3 நம்பர்ஸ். அது என்ன நம்பராக இருக்கும்? ஃபஸ்ட்டு 7 முடிஞ்சிருச்சா? 8th நம்பர், 9th நம்பர், 10th நம்பர். இந்த 3 மட்டும்தான் நமக்கு மிச்சம். சரியா? அதை பாருங்க. The 10th number is 5/9% less than the 9th number. So 10th நம்பருக்கும் 9th நம்பருக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்க ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. And the 9th number is 20% more than 8th number. So 9th-க்கும் 8th-க்கும் ரேஷியோ கண்டுபிடிக்க ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபைண்ட் த 10th நம்பர். 10th நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இது பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது டோட்டல். சரியா? இப்போ இது 5 நம்பர், இது லாஸ்ட் 5, ஃபர்ஸ்ட் 7. டோட்டல் 12 நம்பர்ஸோட சம்மை கண்டுபிடிப்போமா? 12 நம்பர்ஸோட சம் என்ன இருக்கும்? 0 ரிமைனிங் 1, 0 ரிமைனிங் 1, 1, 1 0 1 0. அப்போ டோட்டல் 15 நம்பர்ஸோட சம் 1260. அதுல 12 நம்பர்ஸோட சம் 10 1 0. அப்ப ரிமைனிங் 3 நம்பர்ஸ் இருக்கும்ல, ரிமைனிங் 3 நம்பர்ஸோட சம் என்ன இருக்கும்? இந்த 3 நம்பர்ஸோட சம் என்ன இருக்கும்? டோட்டல்ல இருந்து இதை மைனஸ் பண்ணிக்கணும். 0 5 250. அப்போ இந்த 250ன்றது என்ன? 8th நம்பர் பிளஸ் 9th நம்பர் அண்ட் 10th நம்பர். இந்த மூணோட சம் நமக்கு 215 கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த மூணுக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சு இதுல 10th நம்பர் மட்டும் சொல்ல போறோம். அதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 8th 9th 10th. இந்த ரேஷியோ கண்டுபிடிக்கிறதையும் அவங்க ஒன்றும் அவ்வளோ ஈஸியாலாம் வைக்கல, கொஞ்சம் ட்விஸ்டடாக தான் வச்சிருக்காங்க. இப்போ பாருங்க, the 10th number is 5/9% less than the 9th number. ஃபர்ஸ்ட் நம்ம 10th நம்பருக்கும் 9th நம்பருக்கும் ரேஷியோ சொல்ல போறோம். இப்போ 5/9%னா என்ன அர்த்தம்? 5.5%. சரியா? அதாவது 5.5555 போயிட்டே இருக்கும். இதோட வேல்யூ, இதோட ஃப்ராக்ஷன் என்னன்னு நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் 55.55%க்கான ஃப்ராக்ஷன் நம்மளால சொல்ல முடியுமா? 9th டேபிளில் வரும். அந்த பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் டேபிள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 55.55% அப்படின்னா நமக்கு 5/9. இப்போ இது 10ஆல டிவைட் ஆயிருக்கா? 10ஆல டிவைட் ஆயிருக்கு. 55.55 10ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 5.55 வரும். அப்போ இதையும் 10ஆல டிவைட் பண்ணால் 5/19 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, 1/18. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் புரியுதா? தேனுக்கு அப்புறம் யார் வர? 9th நம்பர். 9th நம்பர் 18ன்னு இருந்துச்சுன்னா இதை விட 1 கம்மியாக இருக்கும். அப்போ இது 17ன்னு இருக்கும். புரியுதா? இந்த 18:17 எப்படி கொண்டு வந்தேன்னு? 5/9% லெஸ் தேன்னு சொல்கிறாங்க. அப்போ 5/9%னா 5.5555 போயிட்டே இருக்கும். அதுக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். நமக்கு 55.55%ஓட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் 5/9ன்னு தெரியும். அப்போ 5.55ஓட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்ன வரும்னா 5/19 வரும். அதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1/18. தட் இஸ் 9th நம்பர் 18 இருந்தா இதுல ஒரு பார்ட் கம்மியா இருக்குமா? 10th நம்பர் 17. ஓகே, இப்போ நமக்கு 9th-க்கும் 10th-க்கும் ரேஷியோ எழுதியாச்சு. அடுத்து பாருங்க, அந்த 9th நம்பர் இஸ் 20% மோர் தேன் த 8th நம்பர்ன்றாங்க. 20%னா என்ன? 1/5. தேனுக்கு அப்புறம் யார் வரா? 8th நம்பர். அடுத்த ரோல் எழுதுங்க. இது 5ஆ இருந்தா இதை விட 20% 9th நம்பர் அதிகமாக இருக்குமா? 5 விட 1 அதிகமாக இருக்கும். ஸோ 5:6. சரி, கிளியர்? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ரெண்டுக்கும் காமனாக 9th நம்பர் தானே இருக்குது. இந்த 9th நம்பரை சேம் ஆக்க போகிறோம். இதை நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா 18 மாறிடும். அப்போ இதையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ண 15 மாறிடும். இப்போ 8th நம்பர் 15ஆ இருந்தால் 9th நம்பர் 18ஆ, 9th நம்பர் 18ஆ இருந்தால் 10th நம்பர் 17ஆ இருக்குமா? அப்போது 8th 9th 10th மூணுக்கான ரேஷியோ எழுதிட்டோம். ஓகே, இப்போ இதில் நமக்கு தேவையான வேல்யூவை சொல்லணும். டோட்டல் பார்ட் எவ்வளோ? 15 + 18 + 17. இது ரெண்டும் ஆட் பண்ணால் 35. 50 பார்ட். 50 பார்ட்டோட வேல்யூ தான் 50x தான். இந்த டோட்டல் சம் தான் நமக்கு 215 சொல்லிட்டாங்களா? 250. அதாவது இது 15x வச்சுக்கோங்க, 18x 17x. டோட்டலாக 50xோட வேல்யூ 250. அப்போ எக்ஸ் வேல்யூ 5. எனக்கு என்ன தேவை? 10th நம்பர் வேணும். 10th நம்பர் என்னது? 17x. ஸோ 17 × 5 போட்டிங்கன்னா 85. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. செம்ம கொஞ்சம் கேல்குலேட்டிவாக போச்சா? இந்த பார்ட் கூட ஓகே. இந்த இடம் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக ரேஷியோ கண்டுபிடிக்கிறதா இதில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? 76th கொஷின். 76th கொஷின் பார்த்தீங்கன்னா, 2 adjacent side of a parallelogram are 45 cm 21 cm. parallelogramனா என்ன? இணைகரம். இணைகரத்தில் adjacent sideன்றாங்க. ஒன்று 45 இருந்தால் இன்னொன்று 21.
அண்ட் த லென்த் ஆஃப் ஒன் ஆஃப் த டயகனல்ஸ் ஆஃப் த parallelogram. ஒரு டயகனல் வந்து நமக்கு என்ன சொல்லிட்டாங்க 60. ஸோ இது 60 சொல்லிட்டாங்க. ஓகே, தென் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அண்ட் parallelogram. ஸ்கொயரை பற்றி இங்கே பேசவே இல்லை, ஆனால் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கேட்குறாங்க. இஃப் த சைட் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 26 சென்டிமீட்டர், அப்போது சைடு வந்து ஸ்கொயரோட சைடு வந்து 26னா ஏரியா என்ன வரும்? ஏரியா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், தட் இஸ் 26 ஸ்கொயர் 676 வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அண்ட் parallelogram. இப்போ parallelogramோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் போட்டோன்னா ஆன்சர் வந்துடும். பட் இங்கே தான் ட்விஸ்ட்டே. இதில் பாருங்கள், இந்த வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வேல்யூஸ், அதாவது ரெண்டு அட்ஜசன்ட் சைடும் ஒரு டயகனலோட சைடு கொடுத்தா இது எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னா, இது ஒரு அசம பக்க முக்கோணம், தட் இஸ் ஸ்கேலின் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம்ல. 3 பக்கமும் வேற வேற வேல்யூ கொண்ட ட்ரையாங்கிள். அப்போது அந்த ட்ரையாங்கிள் அசம பக்க முக்கோணத்தோட ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டோன்னா இதை 2 டைம்ஸ் போட்டோன்னா இந்த parallelogram-ஓட ஏரியா கிடச்சிடும். ஏன்னா இந்த டயகனல் அப்படிங்கிறது இந்த இணைக்கரத்தை parallelogram-ஐ 2 ஈக்குவல் ஏரியாவா 2 ட்ரையாங்கிளாக பிரிக்கும். சரியா? அப்போ நம்ம இதோட ஏரியா கண்டுபிடிச்சு அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த parallelogram-ஓட ஏரியா தெரிஞ்சிடும். ஸோ அப்போது இந்த ஸ்கேலின் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க எஸ்ன்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிப்போம். எஸ்ன்றதுனா இது 3 ஆட் பண்ணி 60 + 21 + 45 டிவைடட் பை 2, இதுதான் எஸ். 3 சைட்ஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 60 45 65 66 126/2 போட்டால் 63ன்னு கிடைக்கும். ஓகே, 63 தான் எஸ். எஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏரியா கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஏரியா இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி. இந்த ஃபார்முலாலாம் ஞாபகப்படுத்திக்கோங்க, மென்சுரேஷனில் இதெல்லாம் பார்த்துருப்போம். ஏபிசின்றது இந்த 3 சைடு. ஓகே, எஸ் என்ன 63 இன்டூ ஏதாவது ஒரு சைடு 63லேருந்து ஃபஸ்ட்டு 45 மைனஸ் பண்ணிக்கோங்க. இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க, இது சின்னு வச்சுக்கோங்க. 63லேருந்து 45 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 18 கிடைக்கும். ஓகே, 63லேருந்து 60 மைனஸ் பண்ணால் 3 கிடைக்கும். 63லேருந்து 21 மைனஸ் பண்ணால் 42 கிடைக்கும். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ இதையும் நீங்கள் உட்காந்து என்ன பண்ணக்கூடாது? 63 × 18 × 3 × 4 அப்படிலாம் நீங்கள் போடக்கூடாது. என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒவ்வொன்றையுமே பிரிச்சுருங்க. இந்த 63 நம்ம என்ன பண்ணலாம்? 9 × 7 எழுதலாம். 18 எப்படி எழுதலாம்? 9 × 2ன்னு எழுதலாம். 3 அப்படியே இருக்கட்டும். 42 நம்ம என்ன பண்ணலாம்? 6 × 7 எழுதலாம். இப்போ இதுலேருந்து நம்ம ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னு பாருங்க, இங்கே பாருங்க, இந்த 2 9லேருந்து ஒரு 9 வெளியே வந்துடும். அப்போ நான் 2 9 அடிச்சிடுறேன், ஒரு 9 வெளியே எடுத்துடுறேன். ஓகே, அடுத்து வேற என்ன 2 டைம்ஸ் இருக்குது? இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே ஒரு 7 இருக்குது. இது ரெண்டுக்கும் நான் ஒரு 7 வெளியே எடுத்துடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இது ரெண்டும் சேர்த்தா 6, இது ஒரு 6, இந்த 2 6க்கு ஒரு 6 வெளியே வந்துடும். இதுதான் இதோட ஆன்சர் ஸ்கொயர் ரூட்டில். இது ஃபுல்லாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்க கூடாது. எஸ், இப்போ பண்ணுங்க. இது நம்ம கண்டுபிடிக்கணும்னா 9 × 7 63 × 6 378. இது என்னது? ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா 378. அப்போ parallelogram ஏரியா வேணும்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது parallelogram ஏரியா என்ன? 756. இப்போ நம்ம எதுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஃபைனல் டிஃப்ரென்ஸ் இஸ் parallelogram ஏரியாவுக்கும் ஸ்கொயருக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 756லேருந்து 676 மைனஸ் பண்ணணும். 0 8 80. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? ஸோ இந்த ஸ்கொயரோட சைடு கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்கொயர் ஏரியா கண்டுபிடிக்கிறது ஈஸி. பட் parallelogram பொறுத்த வரைக்கும் 2 அட்ஜசன்ட் சைடும் ஒரு டயகனலும் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் அதை வந்து ஸ்கேலின் ட்ரையாங்கிள் அஸ்யூம் பண்ணி ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு parallelogram-ஓட ஏரியா கிடச்சிரும். அண்ட் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்துலாம். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? 77th கொஷின் நம்பர் 77. In an election, 1/4 of voters did not cast their vote. ஓகே, 1/4 வந்து ஓட்டே போடலையா. 10% of the votes are in. ஓட்டு போட்டவங்களே 10% இன்வாலிடா. If the winner got votes equal to 45% of the total number. இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட். யூஸ்வலாக வின்னர் காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜை கொடுத்து 45% ஆஃப் வேலிட் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? 45% ஆஃப்
டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ்னு சொல்ல மாட்டாங்க. வேலிட் ஓட்ஸில் 45% சொல்லுவாங்க. அப்படின்னா நான் அந்த ட்ரீ மெத்தடுன்னு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன். எலெக்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம் பர்சன்டேஜில் ட்ரீ மெத்தட்னு ஒன்று சொல்லியிருப்பேன். அது போய் பாருங்கள். அதில் வந்து 45% ஆஃப் வேலிட் ஓட்ஸ்னு சொன்னாலும் அந்த ட்ரீ மெத்தடில் போடலாம். இதை நம்ம ட்ரீ மெத்தடில் தான் போட போகிறோம். பட் எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி போட போகிறோம். ஓகே, இந்த voter list and won by a margin of 360 votes. Margin of 360 votes னா அர்த்தம் winner and loser. இவங்க ரெண்டு பேருக்கு இருக்க டிஃபரன்ஸ் வந்து 360. Find the total number of votes received by the loser. Okay, so இது எப்படி பண்ண போறோம்னு பார்க்குறோம். இப்போ total votes நான் 100x ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, total votes என்ன 100x. இதில் 1/4 வந்து ஓட்டே போடலையா, அப்போ என்ன ஆச்சு, 25x வந்து ஓட்டே போடலை, ரிமைனிங் 75x தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இது ஓட்டட், இவங்க வந்து did not vote, இது வந்து ஓட் போட்டது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. if the winner got okay 10% of the votes were invalid. vote போட்டதுல 10% invalid. so 75 less 10% ன்றது என்ன 7.5x. இது invalid. அப்ப valid எவ்வளவு இருப்பாங்க, 75ல இருந்து 7.5 நீங்க மைனஸ் பண்ணுங்க. 7.5 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 67.5x. இதுதான் valid votes. ஓகே, இப்போ இன்னொன்று சொல்றாங்க. இப்போ இந்த valid votesல winner and loserன்னு வரணும். சரியா, 45% of the total number of votes ன்னு சொல்றாங்க. total number of votes எவ்வளோ 100x. இதுல 45% எவ்வளோ, 45% of 100x னா நமக்கு என்ன கிடைக்கும், 45x ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 67.5xல 45x யாரு, வின்னர் வாங்கியிருப்பாங்க. அப்போ 67.5xல 45x மைனஸ் பண்ண ரிமைன் நமக்கு என்ன கிடைக்கும், 22.5x கிடைக்குமா. இதுதான் லூசரோட ஓட்ஸ். ஓகே, இந்த 22.5xோட வேல்யூ தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, அந்த ஓட்ஸ் கவுண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மார்ஜின் ஆஃப்னு சொல்லியிருக்காங்களா. இது என்னன்னா வின்னர் அண்ட் லூசர், இவங்க ரெண்டு பேருக்கு இருக்க டிஃபரன்ஸ். இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன, டிஃபரன்ஸும் சேம் 22.5 தான். 45ல 22.5 மைனஸ் பண்ணீங்கன்னா அகைன் 22.5 தான் வரும். ஸோ 22.5xோட வேல்யூ தான் 360. ஓகே, இப்போ நம்மகிட்ட டோட்டல் ஓட்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா 100x கண்டுபிடிக்கணும். வின்னரோட ஓட்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா 45x கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மகிட்ட லூசரோட ஓட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அது என்னது 22.5x தான். அந்த 22.5xோட வேல்யூ தான் 360. அப்போ 360 டைரக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. இங்கே எக்ஸ் வேல்யூவே கண்டுபிடிக்க தேவையில்லை. ஓகே, டைரக்டாக 22.5x தான் கேட்குறாங்க, அதுதான் நமக்கு 316 கிடச்சிருக்கு. இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தான் 316 சொல்லிட்டாங்க. இதோட ரெண்டோட டிஃப்ரென்ஸு 22.5 தான். ஓகே, கிளியரா. ஸோ 78th கொஷின் போயிடலாமா. 78th கொஷின், அறிவு அண்ட் பிரவீன் என்டர் இன்டு எ பிஸ்னஸ் investing rupees C plus 150 and C minus 150. அறிவு, பிரவீன், இவங்க C plus 150, C minus 150. The ratio of time for which அறிவு and பிரவீன் made their investment 3:2. Okay. If profit share of அறிவு out of total profit 1408ல 960. 1408ல 960 அறிவு வாங்கியிருந்தாங்கன்னா பிரவீன் எவ்வளோ வாங்கியிருப்பாங்க, 960லேருந்து இங்கேருந்து ஒரு 40, 448 வருமா. எஸ், 448. ஓகே, அப்போது இவங்க ரெண்டு பேரோட ப்ராஃபிட் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, அறிவு எவ்வளோ 960, இவர் 448. அவ்வளோதான். இப்போ என்ன கேட்குறாங்க, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சி. சி வேல்யூ சொல்லணும். சிம்பிள் தானேப்பா இது ரெண்டும். இங்கே பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் C plus 150, டைம் பீரியட் 3 part divided by investment C minus 150, time period 2 part. இதுக்கு 960:448. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணணும். சரியா, 1 டைம் இங்கே 224, இங்கே 1 டைம் இங்கே 320. அடுத்து 4 வச்சு கேன்சல் பண்ணலாமா, 80. இங்கே 4 வச்சு கேன்சல் பண்ணால் 5, 6. 8 வச்சு கேன்சல் பண்ணால் 10, இங்கே 8 வச்சு கேன்சல் பண்ணால் 7. ஸோ 10/7 கிடைக்கிது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 into C plus 150 போடணும். ஸோ 7C plus 7 into 150 இதை அப்படியே வச்சுக்கோங்க, மல்டிப்ளை பண்ணாதீங்க. விச் இஸ் ஈக்குவல் டு 10 into C minus 150 போடணும். ஸோ 10C into 10 into 150, 1500 போட்டாலும் சரி, இப்படியே வச்சுக்கிட்டாலும் சரி. நான் ஏன் அப்படியே வச்சுக்கிறேன்னு சொன்னேன்னா, எப்படியும் அது ஒரு பக்கம் நம்ம கொண்டு வருவோம், அப்போ கொஞ்சம் ஈஸியாக காமனாக எடுத்துக்கலாம். ஸோ 7C அந்த பக்கம் போகணும்னா 10C minus 7C 3C மாறும். இங்கே ஆல்ரெடி 7 into 150 இருக்குது, அது 10 into 150 இந்த பக்கம் வரும். ஓகே, அப்போ நீங்கள் இது 7 plus 10, 150 காமனாக எடுத்துட்டோம்னா 7 plus 10 வரும். தட் இஸ் 17 into 150 தான் நமக்கு 3C. ஓகே, சியோட வேல்யூ என்ன இப்படியே அடிச்சு கொடுங்க. 1 டைம் இங்கே
50 டைம்ஸ். அப்போது 17 into 50 நமக்கு என்ன கிடைக்கும்? 17 into 50 1250 டக்குன்னு கிளாஸ் நடத்தும் போது சின்ன கேல்குலேஷன் கூட வர மாட்டேங்குது. 85. ஆமாம், 85 வரும். ஸோ 850. சியோட வேல்யூ 850. சிம்பிளான கேல்குலேஷன் தான். அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மைண்டில் டக்குன்னு வரல. 17 into 50 is equal to 815 கிடைக்கும். நான் ஏன் இந்த இடத்துல மல்டிப்ளைலாம் பண்ணலன்னு வச்சுக்கிட்டிங்களா? இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணி அதுலேருந்து மைனஸ் பண்ணி அப்புறம் 3ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 3 இங்கே கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ ஈஸியாக ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஸோ 850 இஸ் த ரைட் ஆன்சர். 78th கொஷின். ஓகே, புரியுதா? வெரி சிம்பிள், பட் கொஞ்சம் கேல்குலேட்டிவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் 79th கொஷின் பார்க்கலாமா? கொஷின் நம்பர் 79. ABC can complete a piece of work in 4A days, 5A and 6A days. ஓகே, 3 பேரோட நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் ஆஃப் தெம் கம்ப்ளீட் த ஹோல் ஒர்க் டுகெதர் அண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீட் த ஒர்க் தே ரிசீவ்ட். இவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வேஜஸாக ரிசீவ் ஆயிருக்கு. ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அமௌண்ட் ரிசீவ்ட் பை ஏ அண்ட் சி டுகெதர் அண்ட் பி ஆலும். இப்போ ஏயோட வேல்யூ லாஸ்ட்டில் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த கொஷின் ஈஸி தான், சரியா? ஏபிசி. ஏ வந்து என்னது? 4A. ஸோ 4Aனா 4 into 3 12 days. பி வந்து 5A. 5 into 3 15. 6A 6 into 3 18. அப்போ இதுக்கு எல்சிஎம் என்ன வரும்? 12 15 18 எல்சிஎம் 180. ஸோ 180 by 12 15 யூனிட்ஸ், 12 யூனிட்ஸ், 10 யூனிட்ஸ். 3 பேர் இவ்வளோ முடிப்பாங்க. ஏபிசியோட எஃபிஷியன்சி ரேஷியோ நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த கொஸ்டினில் எல்லாரும் ஒரே தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரே தான் முடிச்சிருக்காங்க. அப்போ 3 பேரும் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து சேம். 3 பேரும் ஒரே நம்பர் ஆஃப் டேஸில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களோட எஃபிஷியன்சி ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி அந்த டோட்டல் வேஜஸை பிரித்து கொடுக்கணும், சரியா? இப்போ இவங்களுக்கு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 15:12:10. ஓகே, இதுதான் டோட்டல் பார்ட்டு. நமக்கு டோட்டல் வேஜஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டோட்டல் வேஜஸ் ஈக்குவல் டு 197. ஏக்கு பதிலாக 3 ப்ளஸ் 1 ஸ்கொயர்னா 1. ஸோ 591 plus is equal to 592. இதுதான் எனக்கு டோட்டல் வேஜஸ். இதில் நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. இப்போ இவங்க 15x, இவங்க 10x, இவங்க 12x. ஏசி டுகெதர் எவ்வளோ இருக்கும்? 25x. பி மட்டும் தனியாக 12x. ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 13x. ஸோ 13x வேல்யூ வேணும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக டோட்டலாக சேர்ந்தது தான். இந்த 3 பேரோட வேஜஸ் டோட்டலாக சேர்ந்தது எவ்வளோ? 15 ப்ளஸ் 12 27 37. ஸோ 37 எக்ஸோட வேல்யூ 592. அப்படின்னா 13 எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லணும், சரியா? இது ரெண்டுக்கு என்ன ரிலேஷன் பாருங்க. 37ஆல கேன்சல் பண்ணால் 1 டைம் 37 வரும். ரிமைனிங் வந்து நமக்கு 22 இருக்கும். ஓகே, 222 வேணும்னா 37 எவ்வளோ தடவை? 37 6 டைம்ஸ் போட்டு பாருங்க, 222 வருது. அப்போது 16. ஸோ எக்ஸோட வேல்யூ 16. எனக்கு தேவை ஏ அண்ட் சி டுகெதர் 25x, பி ஆலும் 12x, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 13x. ஸோ 13x வேல்யூ சொல்லணும். ஸோ 13 into 16 என்ன கிடைக்கும்? 190 18 108. சாரி 208. 190 plus 18 208. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ இதையும் நீங்கள் உட்காந்து எக்ஸ் வேல்யூ தனியாக கண்டுபிடிச்சி இவங்க எவ்வளோ இவங்க 2 பேரும் ஆட் பண்ணுறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏ அண்ட் சி டுகெதர்னா 25x, பி ஆலும் 12x. ஸோ 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் 13x. டேரெக்டாக 13xோட வேல்யூ கண்டுபிடிங்க. அப்போ தான் இந்த கொஸ்டினை கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும். சரியா? ஸோ இன்னைக்கு லெவல் ஆஃப் கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது நீங்கள் SBI PO IBPS PO லெவலில் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். இதை நீங்கள் மெயின்ஸ்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மெயின்ஸ்லேயே இந்த மாதிரி கொஸ்டின் தான் குவான்டிட்டி 1 and 2ல் வரும், டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிற மாதிரி. சரியா? மறக்காமல் குவான்ஸ் A to Z சீரிஸ் கோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டேட்டா இன்டர்பிரேஷன் கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த 2 கோர்ஸும் முடிச்சுட்டு நான் போடுற இந்த ஃப்ரீ சீரிஸ் இதை பார்த்தாலே போதும். குவான்ஸில் மெயின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பயமே கிடையாது. சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. செஷன் எப்படி இருந்துச்சுன்ற ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.